வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெனரல் சயின்ஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 600 டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம், ஸோ அந்த யூனிட் பற்றி தான், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்சிக்யூஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஷ் ஆர் ஃபார்ம்டு பை த அசோசியேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் விச் ஆர் ஆர்கனைஸ்டு ஃப்ரம் டிஷ்யூஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த சிஸ்டம் இந்த எல்லா ஆர்கன்ஸோட அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சிஸ்டம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்கன்ஸ் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து எல்லாம் அசோசியேட் ஆகி அங்கே ஒரு டிஷ்யூஸ் எல்லாம் அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிருக்கூடிய அந்த சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a group of organs that work together to perform a particular function is known as dash. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறதுக்கான சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி அங்கே நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்ய வைக்கக்கூடிய அந்த சிஸ்டம் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many organ systems are present in human body. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஹியூமன் பாடியில் எத்தனை ஆர்கன் சிஸ்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை ஆர்கன் சிஸ்டம் பார்த்தோன்னா 8 ஆர்கன் சிஸ்டம் ஹியூமன் பாடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which organ system consists of bones, cartilages and joints. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஆர்கன் சிஸ்டத்தில் போன்ஸ், கார்டிலேஜஸ், ஜாயின்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ போன்ஸ், கார்டிலேஜஸ், ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டத்தை நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ப்ரொவைட்ஸ் எ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த பாடி. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த எது இந்த பாடிக்கு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய பார்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது இந்த பாடிக்கு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா போன்ஸ் தான். ஸோ போன்ஸ் தான் நம்ம பாடிக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் போன்ஸு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ போன்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், bones along with dash help in movements such as walking, running, chewing and dancing etc. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, போன்ஸோடு சேர்ந்து எது சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு மூமெண்ட் பண்ணுறதுக்கான சச்சஸ் வாக் பண்ணுறதுக்கு, ஓடுறதுக்கு, வாயை மெல்றதுக்கு, டான்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த போன்ஸோடு சேர்ந்து இன்னொரு பார்ட்டும் நம்மளுக்கு இந்த மூவ்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ போன்ஸோடு சேர்ந்து எது நம்மளுக்கு இந்த மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா மசில்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் சி மசில்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the adult human skeletal system consists of dash bones and a few cartilages, ligaments and tendons. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த அடல்ட் ஹியூமனில் பார்த்தோன்னா அடல்ட் ஹியூமனில் அவங்களோட ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் எத்தனை போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதோடு சேர்த்து கொஞ்சம் கார்டிலேஜஸ், லிகாமெண்ட்ஸ், டெண்டான்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ இந்த அடல்ட் ஹியூமனில் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் மொத்தம் எத்தனை போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 206 போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோடு சேர்த்து இந்த கார்டிலேஜஸும், லிகாமெண்ட்ஸும், டெண்டான்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி 206 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஹெல்ப்ஸ் இன் கனெக்டிங் போன் டு போன். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எது போன் டு போன் எந்த பார்ட் போன் டு போன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ போன் டு போன் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற பார்ட் எதுன்னு பார்த்தோன்னா லிகாமெண்ட்ஸ் தான். ஸோ லிகாமெண்ட்ஸ் தான் போன் டு போன் கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ லிகாமெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which connects bone to muscle. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, போன் டு மசில் கனெக்ட் பண்ணக்கூடிய டேர்ம் எது அப்படி பார்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த போன் டு போன் கனெக்ட் பண்ணுறது லிகாமெண்ட்ஸ். அப்போ போன்லேருந்து மசிலுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the skeletal system are divided into how many major divisions.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து எத்தனை மேஜர் டிவிஷனாக வந்து டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து எத்தனை பார்ட்டாக வந்து மேஜர் டிவிஷனாக டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 2 டிவிஷனாக வந்து டிவைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பயாலஜியில் 6th standard term 2ல் ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான MCQs வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசனில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.